குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அதாவது ரீட்டைல் ட்ரேடருக்கு மார்க்கெட் சொல்லும் 10 கசப்பான கடுமையான உண்மைகள் என்ன அப்படின்ற மாதிரியும், பொதுவாக ரீட்டைலருக்கு மார்க்கெட் ஏன் ஒரு இறக்கமே காட்டாமல் இந்த மாதிரி ஒரு லாஸஸை கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் ஒன்றும் நமக்கு லாஸஸையோ ப்ராஃபிட்டோ அது கொடுக்கறதில்ல. நம்ம உள்ளே போகிறோம், அந்த ட்ரேடிங்க்கு அது நம்ம பாசிட்டிவாக இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்குது, நெகட்டிவாக இருந்தால் லாஸஸ் கிடைக்குது. இதுதானே கண்டி மார்க்கெட்டால் நமக்கு எந்த தொல்லையும் இல்லை. அது இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதில் போய் பண்ணுற ட்ரேடை பொறுத்து தான் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது கையில் காசு இருக்கும்போது மார்க்கெட் நமக்கு ஃப்ரெண்டாகவும், அந்த காசு போயிட்டால் அது நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீச்சராகவும், ஒரு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு டீச்சராகவும் தான் இருக்குது. அது எப்படின்னா, ரீட்டைலர்ஸ் மார்க்கெட்டுக்கு வரும்போது வர டேஸ் ரொம்ப கற்பனை கலந்த காலமாக இருக்கும். ப்ராஃபிட் வந்தால் மார்க்கெட் ஜென்யூன் மாதிரி ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் ஒரு வாரம் ஃபுல்லாக லாஸஸ் வந்தால் அப்போ தான் மார்க்கெட்டோட ரியல் மென்டாலிட்டி உண்மை புரியும். மார்க்கெட் நமக்கு நண்பன் மாதிரிலாம் இருக்காது. அது உங்களை ஒரு டிசிப்ளின், பேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இது எல்லாம் கண்டிப்பாக டீச் பண்ணுற ஒரு ஆசிரியர் மாதிரி தான் இருக்கும். பணம் இருந்தால் மட்டும் நமக்கு இந்த டிசிப்ளின், இந்த பேஷன்ஸ், ரிஸ்க் எல்லாம் வந்துருமான்னு கேட்டால் வராது. ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக அதை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பணம் போனால் தான் நமக்கு நான் சொன்ன இந்த டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, பேஷன்ஸ் இதெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கினதுல தான் நானும் ஒருத்தன். என்கிட்ட இருந்து போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது மாதிரி நம்ம ஆப்ஷன் பையிங்கில் ரீட்டைலர்ஸ் எல்லாமே ஒன்றுத்தை இழந்தால் தான் அதுக்கப்புறம் அதோட அருமை தெரியும். அப்படின்றது தான் கையில் காசு இருக்கும்போது மார்க்கெட் நண்பனாகவும், இந்த காசு போனதுக்கப்புறம் அது நமக்கு டீச் பண்ணுற ஆசிரியராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரோவர்ப், பழமொழி. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ரீட்டைலர் மார்க்கெட்டுக்கு காசு கொண்டு வருவான். ஆனால் மார்க்கெட் அவனுக்கு ஒன்லி லெசனை தான் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. பெரும்பாலான ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஃபிட் எடுக்க வராங்க. எல்லாருமே அப்படி தான் வருவோம். ஆனால் மார்க்கெட் அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கொடுப்பேன், நீ முதல்ல எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிடும். அதுதான் ஃபஸ்ட் டைம் லாஸ் வரும்போது ஒரு ஷாக்காக இருக்கும். செகண்ட் டைம் லாஸ் வரும்போது கோபமாக இருக்கும். தேர்ட் டைம் லாஸ் வரும்போது மனசே சைலண்ட் ஆகிடும், டோட்டலாக டிஸப்பாயிண்டட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் பொசிஷன் சைஸிங்னா என்ன, ரிஸ்க்குனா என்ன, ஓவர் ட்ரேடிங்னா என்ன, அது ஏன் எல்லாரும் டேஞ்சர்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். இழந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் சொன்னாலும் அது நமக்கு மைண்டில் நினைவுக்கு வரவே வராது. இழந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால தான் மார்க்கெட்டுக்கு காசு கொண்டு போனவன் தான் ஒரு நாள், அதாவது பெரிய லெவலில் மார்க்கெட்டில் காசை கொண்டு போயிட்டு ஒரு நாள் வெறும் கையோடு திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க மார்க்கெட்டில். மூணாவது ஒரு ப்ரோவர்ப் என்ன சொல்லுவாங்கன்னா, லாபம் கனவுல வரும், லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இந்த டெலகிராம் காலு, இன்ஸ்டாகிராம் கால், இந்த மாதிரி ரீல்ஸ்லலாம் ஒரே ஒரு கேண்டிலை சொல்லிவிட்டு உங்களை கோடீஸ்வரன் ஆகிடும், பெரிய மில்லியனர் ஆக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ப்ராஃபிட் இமேஜினேஷன் பண்ணி தான் உள்ளே வருவாங்க. ஆனால் ரியல் மார்க்கெட்டில் என்னென்னா அது லாஸ், அதிகப்படியான லாஸஸ் தான் இருக்கும். அப்போது இந்த லாபம் ஜஸ்ட் நம்ம ஒரு இமேஜின் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ரியல் மார்க்கெட்டில் நமக்கு அக்கௌண்ட்டில் லாஸ் மட்டும்தான் வருது. கரெக்ட் தானே? அதாவது அக்கௌண்ட்டில் டெபிட் என்ட்ரி ஆகும், ப்ரோக்கரேஜ் பில்லு இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த லாபம் கனவுல வரும், லாஸு அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோவர்பு. அதாவது மார்க்கெட் உங்கள் கனவுல உங்களோட ட்ரீமை செல் பண்ணும்.
ரியாலிட்டியை டெலிவரி பண்ணும். அதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். ரீட்டெய்லர் வந்து கனவுல ட்ரேட் பண்ணினா மார்க்கெட் ரியாலிட்டியில் கண்டிப்பாக மார்க்கெட் அவங்கள முழிக்க வச்சிரும். எழுந்துரு முடிஞ்சு போச்சு, உன்னோட டிமேட்டில் இருக்கிற காசு முடிஞ்சு போச்சு, எழுந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும். நாலாவது ப்ரோவர்ப் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டில் ரொம்ப வேகமாக நீ ட்ரேட் பண்ணனா ஒரு நாள் வீட்டில் போய் கம்முன்னு உட்கார வேண்டிய நிலைக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ட்ரேடிங், இங்கே வந்து ஓவர் ட்ரேடிங்கை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓவர் ட்ரேடிங் தான் இருக்கிறதுலே ரீட்டெயிலருக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் கில்லர். வேகமாக நம்மளை சாவடிக்கக்கூடியதே அதுதான். ஏன்னா வேகமாக என்ட்ரி எடுப்போம், அதே நேரத்தில் வேகமாக எக்ஸிட் பண்ணுவோம். ஒரே ஒரு எக்ஸ்பைரி டேயில் போயிட்டு ஒரு ஜாக்பாட்டுன்னு ஒரு ட்ரேடு எடுப்போம். அது வந்து ஒரு ட்ரேட் எடுத்தால் பரவாயில்ல, மோர் தென் லாட்ஸ் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வேகமாக இருக்கும்போது மார்க்கெட் என்ன சொல்லுன்னா, நீ இவ்வளோ வேகத்தில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீ ஸ்லோவாக இரு, பேஷன்ஸாக இரு, அப்போ தான் உனக்கு ரிவார்ட் பண்ண முடியும். ஸ்பீடாக இருந்தேன்னா நான் உன்னை ஸ்பீடாகவே பனிஷ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் சொல்லும். அதாவது ஒரு நாள் ஃபுல் எனர்ஜியோடு ட்ரேட் பண்ணுவோம், அடுத்த நாள் சார்ட்டை கூட திறந்து பார்க்க மாட்டோம், சார்ட்டு பார்க்குற மனசு கூட வராது. மார்க்கெட் சொல்கிற மெசேஜ் சிம்பிளாக என்ன சொல்லுது, ஸ்பீடு இல்லை தம்பி, சர்வே தான் முக்கியம், ஸோ பொறுமையாக இரு, உனக்கான ரிவார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அடுத்த ஒரு ப்ரோவர்ப் வந்து ரீட்டெயிலரை நம்புவது சான்ஸை, மார்க்கெட் நம்புவது மேக்ஸ். அதாவது ரீட்டெயிலர் நம்புவது வந்து ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, மார்க்கெட் நம்புவது ஒன்லி கால்குலேஷனை மட்டும்தான். ரீட்டெயிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேண்டில் இல்லைன்னா இன்னொரு கேண்டிலில் வரும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அங்கே லக்கை பேஸ் பண்ணி தான் அங்கே ஒர்க்கே நடக்குது. ஆனால் மார்க்கெட் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தீட்டா, வெலாட்டிலிட்டி, ரிஸ்க், ரிவார்டு இதெல்லாம் அது ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் அதுக்கான ரிவார்டை கொடுக்கும். சான்ஸை நம்பி ட்ரேட் பண்ணுறவன் ஒரு நாள் ப்ராபபிலிட்டிக்கு சரண்டர் ஆகி தான் ஆகணும். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு எமோஷனுக்கு ரியாக்ட் பண்ணாது, உங்கள் எமோஷனுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. அது ஜஸ்ட்டு ஒரு கால்குலேஷனில் மட்டுமே ரியாக்ட் பண்ணும். அந்த கால்குலேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மார்க்கெட்டில் நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து கேட்காம ட்ரேட் பண்ணினா மார்க்கெட் பேசாமல் தண்டிக்கும் அப்படின்னு ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், புக்குலேயும் படிச்சிருக்கேன். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு டைம் வார்னிங் கொடுக்கும், வால்யூம் ட்ராப் ஆகுது, வெலாட்டிலிட்டி சேஞ்சஸ் இருக்குது, ப்ரைஸ் பிஹேவியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது, இது எல்லாமே நமக்கு தெரியும். சைட்வேல இருக்குது மார்க்கெட்டு, இல்லைன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, வால்யூமே இல்லை, அந்த மாதிரி இடத்துல நீ ட்ரேட் பண்ணாத. கேட்காம நீ போய் ட்ரேட் பண்ணனா நான் உன்னை பேசாமையே தண்டிப்பேன். அதாவது லாஸஸை ஒரு சைட்வேலையோ இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயோ மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ஒரு ஆப்ஷன் ரீட்டெய்லர் ஆப்ஷன் பையிங்கில் இருந்தால் அது கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும். அதே மாதிரி வெலாட்டிலிட்டி சேஞ்சஸ் இருக்கும்போது, விக்ஸு வந்து ஹை லெவலில் இருக்கும்போது அது ஆப்ஷன் பையர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அப்புறம் ப்ரைஸ் பிஹேவியர் ஷிஃப்டட், மார்க்கெட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும், இண்டெக்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்மளோட கால் சைடில் இருக்க ப்ரீமியம் ஏறவே ஏறாது. இதை வந்து இந்த மாதிரி ட்ரேட் வர நேரத்துலலாம் நீங்கள் கேட்காம போய் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ரீட்டெய்லர் இந்த மாதிரி ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். இல்லை அதை மீறி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் உங்களை மோசமாக தண்டிக்கும். நீங்கள் என்ன தான் எஸ்எல் போட்டாலும் அது அடிச்சிடும், என்ன தான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் அதையும் அடிச்சிடும். அப்புறம் இந்த எஸ்எல், சில பேர் வந்து எஸ்எல்லே போட மாட்டாங்க, பிளானும் பண்ண மாட்டாங்க, எக்ஸிட் ஐடியாவும் இருக்காது, அது பாட்டுன்னு வெறுமனே உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க, லாஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 500 ரூபா இருக்கும், 1000 ரூபா இருக்கும், 1500 ரூபா இருக்கும், 2000 ரூபா இருக்கும், இப்படி லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வெறுமனே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசியாக அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒரு 5000 6000 வந்ததுக்கப்புறம் அதை லாஸை புக் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு தான் மார்க்கெட் கேட்குது. அந்த ப்ரோவர்போட மீனிங் இது தான். கேட்காம ட்ரேட் பண்ணினா மார்க்கெட் உன்னை மோசமாக தண்டிக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். அதாவது மார்க்கெட் வந்து நமக்கு எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாது, ஜஸ்ட்டு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் குறைஞ்சா மட்டும்தான் சொல்லும். அது
அந்த ப்ரோக்கரேஜ் ஆப் மூலிமா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி உன் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, குறைஞ்சி போச்சு, ஆட் பண்ணு காசை, நீ ஆட் பண்ணால் தான் அடுத்த ட்ரேடே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும். இது மட்டும்தான் மார்க்கெட் நமக்கு சொல்லும், மற்றபடி எதையுமே சொல்லாது. நம்ம தான் அதை சொல்கிற அந்த அறிவுரைக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ப்ரோவர்ப் கூட இருக்குது. ஜெயிக்க நினச்சவன் ஆப்ஷன் பையிங் பண்ணுவான், நிலைக்க நினச்சவன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை மதிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோவர்ப் இருக்குது. சூப்பரான ப்ரோவர்ப், எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஜெயிக்க நினச்சவன் ஆப்ஷன் பையிங் பண்ணுவான், நம்மளை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ வந்த ப்ரோவர்பில் மார்க்கெட் வந்த போதே அப்போவே எழுதி வச்சுருக்காங்க. நீ மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா, நீ ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவேன். இல்லை மார்க்கெட்டில் நான் சஸ்டெயினாக லாங் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறியா, அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ரோவர்பு. அடுத்தது வந்து ஒரு நாள் ஜாக்பாட்டுக்கு ஆசைப்பட்டவன் பல நாள் டிசிப்ளினை டோட்டலாக இழந்துருவான் இப்படின்ற ஒரு ப்ரோவர்பும் இருக்குது. அதாவது ஜாக்பாட் மைண்ட் செட்லேயே வருவாங்க, பிக் லாட் எடுப்பாங்க, அதுவும் ஓடிஎம்மை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஸ்டாப் லாஸும் போட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அது ஜாக்பாட்டாக கிடைச்சா பிரச்சனை இல்லை, கிடைக்கலனா டோட்டலாக உங்களோட ப்ராஃபிட், உங்களோட டிமேட்டில் இருக்க கேபிட்டல் டோட்டலாக போயிடும். உங்களோட டோட்டல் டிசிப்ளினு 10 நாள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க, 11ஆவது நாள் அந்த டிசிப்ளின் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக உங்கள் கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். இதுதான் அந்த ப்ராவர்பு. ஒரு நாள் ஜாக்பாட்டுக்கு ஆசைப்பட்டவன் பல நாள் அவனோட டிசிப்ளினை இழந்து கேபிட்டலில் லாஸ் பண்ணுவான் அப்படின்றது. அடுத்தது ஒன்று இருக்குது, மார்க்கெட் ரீட்டெயிலரை ஏமாத்தாது. ரீட்டெயிலர் தான் வந்து மார்க்கெட்டை தவறாக புரிஞ்சிக்கிறான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது மார்க்கெட்டில் இன்னொன்று இருக்குது, மார்க்கெட்டில் லாஸ் என்பது தண்டனை கிடையாது, கற்றுக்க முடியாதவங்களுக்கான முடிவு தான் அது. நீ நல்லா கற்றுக்கிட்டனா அது உனக்கு தொடக்கம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அர்த்தம், மார்க்கெட்டு உனக்கு லாஸ் வருதுன்னா நீ எதனால் லாஸ் பண்ணுறத நீ கடைசி வரையும் புரிஞ்சிக்கவே மாட்டுற. அந்த க்ரீடியாலேயும் அந்த ஓவர் ட்ரேடிங்காலேயும் அந்த பிளான் இல்லாதனாலேயும் கரெக்டான ப்ராப்பர் டைமில் எக்ஸிட் ஆகாததுனாலேயும் தான் உனக்கு மார்க்கெட் லாஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீ அதை கடைசி வரையும் கற்றுக்கவே மாட்டுற. ஒரு ஈகர்னஸாலேயும் ஒரு கோபத்தாலேயும் ஒரு ரிவெஞ்சாலேயும் தான் நீ மார்க்கெட்டை ஒவ்வொரு நாளும் அப்ரோச் பண்ணுற. ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுற லாஸ் ஆகிடுது, ஆனால் அதுக்கப்புறம் உன்னுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, லாஸ் இல்லைன்னா நீ விட்டுருவியா, நம்ம விட்டுருவோமான்னு கேட்டால் விட மாட்டோம், இன்னும் போய் ட்ரேட் பண்ணுவோம், அது இன்னும் லாஸஸ் தான் கொடுக்கும். அப்போ மார்க்கெட் வந்து உன்னை வந்து தூண்டலை, நீயாக தான் போய் மாட்டிக்கிற. உன்னுடைய எமோஷனையும் உன்னுடைய சைக்காலஜியும் நீ ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதனால தான் மார்க்கெட்டில் லாஸ் என்பதெல்லாம் ஒரு தண்டனை கிடையாது, நீ இன்னும் அதில் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் அது உங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ப்ரோவர்ப்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறதா இருந்தால் எப்படியோ 1 ஹவருக்கு தேவை. இது மாதிரி அது வாட்டுன்னு இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு அப்போ படித்தது, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து நமக்கு எதுவுமே டீச் பண்ணாதுன்னா அது டீச் பண்ணுறது வேறு. மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டோட லெசனை உங்களுக்கு சொல்லாது, அதுதான் அங்கே உண்மை. உங்களுக்கு டீச் பண்ணக்கூடியது பேஷன்ஸ்னால் எப்படி இருக்கணும், ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்கணும், டிசிப்ளின் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பிளான் பண்ணணும், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் பண்ணணும், இந்த மாதிரி அட்வைஸ் தான் மார்க்கெட் கொடுக்கும். உங்களுக்கான ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜியை மார்க்கெட் கொடுக்காது, அதை நீ தான் போய் கண்டுபிடிக்கணும். 6 மணி நேரம் ட்ரேட் ஆகுதுன்னா அந்த 6 மணி நேரத்தில் நமக்கான ப்ராஃபிட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ இருக்கும். நீ அதுக்காக பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். அதுக்காக பொறுத்து இருந்து இந்த கொக்கு மீனை பிடிக்கிறதுக்கு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ரீட்டெயிலரில் ஆப்ஷன் பையர்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதில் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கொண்டு வந்துட்டு ஃபாலோ பண்ணால் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி ரீட்டெயிலர் ட்ரேடருக்கு மார்க்கெட் சொல்லும் 10 கசப்பான கடுமையான உண்மைகளும், ஏன் ரீட்டெயில் ட்ரேடரை வந்து மார்க்கெட் இந்த மாதிரி இறக்கம் காட்டாமல் லாஸ் கொடுக்குது அப்படின்றதுக்கான தலைப்பில்
இந்த ஆடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.